Do you have to sit for your appraisal meeting? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? அப்ரைசிங் மீட்டிங்கில் பேசணுமா? சைலண்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்கிலீஷில் கரெக்டாக பேசிடணும்னு பயமாக இருக்கா? இப்படி பேசுங்க. அப்ரைசல் மீட்டிங்கில் you're not going to talk about yourself. உங்களை பற்றி பேச போகிறதில்ல. you're going to speak about your work. நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை பற்றி தான் பேச போகிறீங்க. இப்படி சொல்லுங்க. இந்த வருஷம் நான் இந்த பகுதிகளில் முன்னேறி உள்ளேன். அதை this year I have improved in these areas அப்படின்னு சுட்டி காட்டுங்க. அடுத்து இந்த திட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட்ல என்னுடைய பங்கு இது. அதை my key contribution to this project was this. நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. அப்புறம் நான் அடுத்த நிலைக்கு என்னை தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது அவங்களே உங்களை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுவாங்க. என்னுடைய செயல்திறன் பற்றி உங்கள் கருத்து. என்னுடைய how am I working அப்படிங்கிறதுக்கு ஐ வுட் லைக் யுவர் ஃபீட்பேக் ஆன் மை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேளுங்க. அப்போ அவங்களுக்கு ஓகே இவன் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ஸோ தே வுட் ஹவ் டன் வெல் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துடும். அந்த தாட் வந்தாலே அப்ரைசல் ரேட்டிங் நல்லா இருக்கும். ரிமெம்பர், சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா இட் வில் ruin your appraisal. ஸோ டோன்ட் பி சைலண்ட். இஃப் யூ டோன்ட் டாக் யூ பிகம் இன்விசிபிள். ஸோ டாக்.